என் பாசத்திற்கினிய என் இணையவழி நண்பர்களே, அன்று நாம் நமது காட்சி ஊடகத்தில் ஒரு சிறிய வகையான கருவேல மரத்தை உங்களுக்கு காட்சியகப்படுத்தினேன். இன்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பெரிய மரம் சிறிய வகை மரத்திலிருந்து பெரிய வகை மரமாக வளர்ந்திருக்கின்ற இந்த மரம் காட்டு கருவேல மரம். கருவேலென வளர்ந்திருக்கின்ற இதன் தூர்கள், இதன் வேர்கள், இதன் பட்டைகள் பற்பொடி செய்வதற்கும் மிகப்பெரிய பலன் உள்ள ஒரு பயன்பாடு உள்ள ஒரு மரப்பட்டையாகும். இந்த பட்டைகளை எடுத்து உலர வைத்து காய வைத்து அவற்றை கடுக்காய் கொண்டு சேர்த்து சிறிதளவு உப்பும் சேர்த்து அவற்றில் நீங்கள் பயன்படுத்துகிற பல்லில் வருகின்ற ஈர்வலிகள் மற்றும் பல்வலிகள், பூச்சிப்பல்கள் போன்றவற்றை அறவே ஒழிக்கின்ற ஒரு அரிய வகை பற்பொடியை இதிலிருந்து நாம் தயாரித்து பயன்படுத்தலாம். இதனுடைய நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றது போல இதனுடைய காய்கள் மற்றும் பிஞ்சுகளை ஆடுகள், வெள்ளாடுகள், செம்பறி ஆடுகள் போன்றவைகள் மிகவும் சுவையாக உண்ணும். இவற்றில் விலங்குகள், பறவைகள் இவற்றில் ஏறி இவற்றில் ஒரு இல்லமாக, வீடாக பயன்படுத்தி வருகின்றன. பறவைகள் இவற்றில் விரும்பி வசிக்கும். பொன் வண்டுகள் என்று சொல்லக்கூடிய அரிய வகை வண்டினங்கள் இந்த இலைகளை தான் உண்ணும். பொன் வண்டு என்று அழைக்கக்கூடிய பொன் நிறத்திலான செந்நிறமும் பொன்னிறமும் கலந்த அவ்வகை வண்டுகள் கூட இதனுடைய இலைகளை தான் உண்ணும் என்பது சிறப்பு. அவ்வளவு மருத்துவ கணம் கொண்ட இந்த மரம் காட்டுக்கருவை மரம் ஆகும். காட்டுக்கருவேல் மரமாகும். இது நீர்நிலைகள், ஆற்றோரங்கள் மற்றும் சமவெளிகளில் இவைகள் வளர்ந்து காணப்படும். வனத்துறையினர்கள் கூட மிகப்பெரிய ஏரிகளில் இவ்வகை மரங்களை வளர்த்து அவற்றை வனவிலங்கு சரணாலயங்கள், பறவை சரணாலயங்களுக்கு இவ்வகை மரக்காடுகளைத்தான் பறவைகள் விரும்பி வசிக்கும் என்பது திண்ணம். அதுவே நமது எண்ணம். நீர்நிலைகளில் கூட இவை எவ்வளவு பெரிய நீர்கள் நிறைந்திருந்தாலும் அவற்றை வலிமையோடு தாங்கி தன்னை தற்காத்து கொண்டு தன்னில் தங்குகின்ற பறவை இனங்களுக்கும் இவை புகலிடம் கொடுக்கின்ற ஒரு புகழ் நிறைந்த மதிப்புமிக்க மரம் இந்த காட்டு கருவேல் மரமாகும். நண்பர்களே, இந்த மரத்தை ஒருபோதும் வெட்டி வீழ்த்திவிடக்கூடாது. இது போன்ற மரங்களை நாம் ஒவ்வொருவரும் பாதுகாக்க வேண்டியது நமது கடமையாகும். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற நல்ல பல தகவல்களுக்கு நீங்கள் லைக் செய்து பெல் பட்டனை அழுத்தி லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்களை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.